கப்பல் நின்ற இடத்தில் பார்த்தால் நாலாபுறமும் பச்சை போர்வை போர்த்திய குன்றுகள் சூழ்ந்திருந்தன. வெளியிலே அகண்ட சமுத்திரத்தில் பிரயாணம் செய்யும் கப்பல்களுக்கு இந்த இயற்கை ஹார்பருக்குள்ளே கப்பல் நங்கூரம் பாய்ச்சி நிற்பது தெரிய முடியாது. கப்பல் நின்று சிறிது நேரமானதும் நானும் இன்னும் சிலரும் கப்பல் நாயகரிடம் போனோம். நிலைமை எப்படி என்று விசாரித்தோம். இனி அபாயம் ஒன்றுமில்லை. கம்பியில்லா தந்தியில் மறுபடியும் செய்தி வரும் வரையில் இங்கேயே நிம்மதியாய் இருக்கலாம் என்றார் கப்பல் நாயகர். பிறகு அந்த தீவை பற்றி விசாரித்தோம். அதற்கு பெயர் மோகினி தீவு என்று கப்பல் நாயகர் கூறி இன்னும் சில விவரங்களையும் தெரிவித்தார். இலங்கைக்கு தென்கிழக்கே 3 நாள் பிரயாண தூரத்தில் அந்த தீவு இருக்கிறது. அநேகருக்கு அத்தகைய தீவு ஒன்று இருப்பதே தெரியாது. தெரிந்தவர்களிலும் ஒரு சிலருக்குத்தான் இம்மாதிரி அதற்குள்ளே கடல் புகுந்து சென்று இரகசிய இயற்கை ஹார்பர் ஒன்று சிருஷ்டித்திருக்கிறது என்று தெரியும். அது சின்னஞ்சிறிய தீவுதான். ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு 3 காத தூரத்திற்கு மேல் இராது. தற்சமயம் அந்த தீவில் மனிதர்கள் யாருமில்லை. ஒரு காலத்தில் நாகரீகத்தில் சிறந்த மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான சின்னங்கள் பல இருக்கின்றன. அஜந்தா, எல்லோரா, மாமல்லபுரம் முதலிய இடங்களில் உள்ளவை போன்ற பழைய காலத்து சிற்பங்களும் பாழடைந்த கோயில்களும் மண்டபங்களும் அத்தீவில் இருக்கின்றன. வளம் நிறைந்த அத்தீவில் மக்கள் குடியேறுவதற்கு சிற்சில முயற்சிகள் செய்யப்பட்டன. அவை ஒன்றும் பலன் தரவில்லை. சில நாளைக்கு மேல் அந்த தீவில் வசிப்பதற்கு எவரும் இஷ்டப்படுவதில்லை. ஏதேதோ கதைகள் பல அத்தீவை பற்றி சொல்லப்படுகின்றன. அதோ தெரிகிறதே, அந்த குன்றின் மேல் ஏறி பார்த்தால் நான் சொன்ன பழைய காலத்து சிற்ப அதிசயங்களெல்லாம் பார்க்கலாம். இதற்கு முன்னால் ஒரே தடவை நான் அக்குன்றின் மேல் ஏறி பார்த்திருக்கிறேன். ஆனால் தீவுக்குள்ளே போய் பார்த்தது கிடையாது என்றார் கப்பல் நாயகர். இதை கேட்டதும் அந்த குன்றின் மேல் ஏறி பார்க்க வேண்டும் என்ற அடக்க முடியாத ஆர்வம் என் மனத்தில் ஏற்பட்டுவிட்டது. பழைய காலத்து சிற்பம், சித்திரம் இவற்றில் எனக்கு உள்ள சபலம்தான் உமக்கு தெரியுமே. கப்பல் நாயகர் கூறிய விவரங்களை கேட்ட இன்னும் சிலரும் என் மாதிரியே ஆசை கொண்டதாக தெரிந்தது. எல்லோருமாக சேர்ந்து கப்பல் நாயகரிடம், இங்கே கப்பல் வெறுமனேதானே நின்று கொண்டிருக்கிறது, படகில் சென்று அந்த குன்றின் மேல் ஏறி பார்த்துவிட்டு வரலாமே என்று வற்புறுத்தினோம். கப்பல் நாயகரும் கடைசியில் எங்கள் விருப்பத்திற்கு இணங்கினார். இப்போதே மாலையாகிவிட்டது. சீக்கிரத்தில் திரும்பி வந்து விட வேண்டும். நான் இல்லாத சமயத்தில் ஏதாவது முக்கியமான செய்தி வரலாம் அல்லவா என்று சொல்லிவிட்டு கப்பலில் இருந்த படகுகளில் ஒன்றை இறக்கச் சொன்னார். கப்பல் நாயகரும் நானும் இன்னும் 4-5 பேரும் படகில் ஏறிக்கொண்டோம். தாம் இல்லாத போது ஏதேனும் செய்தி வந்தால் தமக்கு கொடி சமிக்ஞை மூலம் அதை தெரியப்படுத்துவது எப்படி என்று தம்